ஏர் பிடிக்கிறதுல இருந்து மீன் பிடிக்கிற வரைக்கும் எந்திரம் வந்துருச்சு. எந்திரம் இல்லாம ஒரு எலி கூட பிடிக்க முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும். எந்திரம் தேவையான்னு கேட்டா தேவைதான். ஆனால் எல்லாம் எந்திரமயம் என்பதுல தான் பிரச்சனை இருக்கு. அத சொல்லுங்க ஐயா. எதிரணியில எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் பேசும்போது என்ன சொல்றார்? கார் ஸ்டார்ட் ஆனா இன்பம், இல்லைன்னா துன்பம். ஏடிஎம் மிஷின்ல பணம் வந்தா இன்பம், பணம் வரலைன்னா துன்பம். அதத்தான் பிரச்சனைன்னு நாங்களும் சொல்றோம். எந்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பங்களிப்பை கொடுக்கணும், நமக்கு உதவியா இருக்கணும். ஆனா அதுவே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு முத்தி போச்சுன்னா, உயிருள்ள மனைவியும் எந்திரமும் ஒண்ணுன்னு சொன்னாரு பாருங்க, அங்க இருக்குங்க பிரச்சனை. எப்படி எந்திரன் படத்துல அந்த ரோபோ மனுஷங்களோட பழகி பழகி மனுஷத்தன்மை வருமோ, அது மாதிரி மனுஷங்க மிஷினோட பழகி பழகி மிஷின் மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கும். மிஷின் மாதிரி. முதலா இந்த நாட்டுக்கு கம்ப்யூட்டர் வந்த போது நிறைய எதிர்ப்பு வந்தது. 10 பேர் செய்யற வேலைய ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சிடும், வேலையில்லா திண்டாட்டம் பெருகி போகும்னு ஒரு பயம். ஆனா இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் கம்ப்யூட்டரோட தான் வேலை செய்யறாங்க. இந்த கம்ப்யூட்டர் நம்முடைய சந்தோஷத்தை பிடுங்கிக்கிட்டு சம்பளத்தை கொடுக்குது. அதைத்தான் துன்பம்னு நாங்க சொல்றோம்.